வணக்கம். இப்பதிவினை முதல் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். சித்தர்கள் கூறும் வாழ்வியல் ரகசியங்கள். படுக்கையில் இருந்து எழும்பொழுது ஆண்கள் வலதுகால் பெருவிரலை பூமியில் அழுத்தி எழ வேண்டும். பெண்கள் இடதுகால் பெருவிரலை பூமியில் அழுத்தி எழ வேண்டும். விருப்பம் இருந்தால் பூமாதேவியை வணங்கலாம். காலையில் எழுந்தவுடன் நம்முடைய இரு கைகளையும் உரசி கண்களில் ஒற்றிக்கொள்ளல் வேண்டும். கண்களை பற்றி நீங்கள் அறியப்பட வேண்டிய ரகசியம். கண்கள் மனதின் வாசல். நம்முடைய எண்ணம் கண்கள் வழியாக வெளிப்படும். கண்கள் நெருப்பை தரும் சக்தி உடையவை. இதைத்தான் எரிச்சல் என்பார்கள். கண் திருஷ்டி என்பதும் இதுவே. திருஷ்டி என்றால் தமிழில் பார்வை என்று பொருள். நாம் உறங்கும் பொழுது மனம் எண்ணம் அமைதியடையும். இதுதான் இயற்கை. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய நெருப்பு சக்தி கண்கள் வழியாக வெளியே செல்லாது. உறங்கி எழுந்தவுடன் கைகளை உரசும் பொழுது சூடு உண்டாகி கண்களை தொடும் பொழுது அவை கண்களின் நெருப்பை கிரகித்து நமக்குள்ளே வைக்கும். இந்த கண் நெருப்பு நமக்கு மிகவும் முக்கியம். இந்த நெருப்பு செரிமான சக்தியை நமக்கு தரும். உணவுகளை பார்த்து கொண்டே சாப்பிடும் பொழுது கண்கள் செரிமானத்தை ஏற்பாடு செய்யும். அதனால் புத்தகம் படித்து கொண்டு மற்ற காட்சிகள் பார்த்து கொண்டு உண்பதால் முறையான செரிமானம் வயிற்றில் நடக்காது. மேலும் கண் நெருப்பை பற்றி மகாபாரதத்தில் ஒரு நிகழ்ச்சி. துரியோதனன் போருக்கு போகும் முன் தனது தாயிடம் ஆசி பெறச் செல்கிறான். எப்பொழுதும் கண்களை கட்டியிருக்கும் அவள் துரியோதனிடம், நீ காலையில் குளித்தவுடன் நிர்வாணமாக என்னை பார்க்கவா என்று சொல்கிறாள். அதன்படி அவன் வந்தவுடன் தாய் தன் கண் கட்டுக்களை களைந்து அவனை பார்க்கிறாள். பிறகு போருக்கு செல்கிறான் துரியோதனன். பீமனிடம் சண்டை செய்யும் பொழுது பீமன் அடி துரியோதனின் மேல் விழும் பொழுது ஒரு பித்தளை குடத்தை அடித்தது போல் ஒரு சத்தம் வருகிறது. குழப்பமடைந்த பீமன் கிருஷ்ணரிடம், எப்படி இவன் உடம்பில் இருந்து இப்படி சத்தம் வருகிறது என்று கேள்வி கேட்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், பல வருடம் கண்களை கட்டியிருந்த அவனுடைய தாய் கண்களை களைந்து அவனை பார்த்து இருக்கிறாள். அவளுடைய கண்களில் இருந்து வெளிப்பட்ட நெருப்பு கவசமாக அவனை காவல் காக்கிறது என்றார். இதை சித்தர்கள் மாற்றாக நமக்கு சொல்லியது. உணவை உண்ணும் முன் கண்களில் ஒற்றி உண்ண வேண்டும் அல்லது பார்த்து உண்ண வேண்டும். கோவில்களில் தரப்படும் பிரசாதம் நாம் கண்களில் ஒற்றிக்கொள்ள சொல்லப்பட்டது இதற்குத்தான். வீட்டில் சாதத்தை பார்த்து சாப்பிட வேண்டும் என்பதும் இதற்குத்தான். அடுத்து மலசலம் கழித்து முடித்தவுடன் உடனே குளித்து விட வேண்டும். நான் காலையில் சிறிது தூரம் நடைப்பயிற்சி செய்யும் பொழுது நிறைய நபர்களை சந்திக்கிறேன். அவர்கள் சொல்கிறார்கள், மருத்துவர் சொல்படி நடைப்பயிற்சி செய்கிறேன். என்னை பொறுத்தவரையில் அசைவ உணவுகளை உண்பதும் மேலும் சரியான உணவு முறை பழக்கம் இல்லாத காரணமும் தான். காலை எழுந்தவுடன் குளிப்பதனால் உடலில் உள்ள சூடு சமப்படுகிறது. வயிற்றில் உள்ள வெப்பம் செரிமானத்தை தயார் செய்து விடுகிறது. பசி எடுக்க வைக்கிறது. பசிக்காமல் உண்பது, நேரந்தவறி உண்பது, அடிக்கடி இறைச்சி உணவு உண்பது, துரித உணவுகளை உண்பது, இவைகள் நமக்கு நோய்களை உண்டாக்குகிறது. சித்தர்கள் சொல்வது, எழுந்தவுடன் கடமைகளை செய்தவுடன் குளிக்கும் போது நாமங்கள் சொல்லுங்கள் பலிக்கும். ஆற்றில் நின்று மந்திரம் சொல்லும் பொழுது தொப்புள் கொடி
மூழ்கும்படி நின்று பலிதமாகும் என்று ரிஷிகளும் சித்தர்களும் சொல்லுவார்கள். இன்று ஆறுகளை தேடி நாம் செல்ல நேரமில்லை. சித்தர்கள் எழுதிய வைத்திய நூல்களில் உணவு முறைகளையும் மனிதன் உணவுகளை உண்ணும் முறைகளையும் வகுத்து பிரித்து அழகாக நெறிவுபடுத்தி இதன்படி நோய்களை மற்றும் மனதின் என்ன அலைகளை சரி செய்ய முடியும் என்று ஆராய்ந்து நமக்கு தந்துள்ளார்கள். அதன்படி உணவு முறைகளாவன இவைகள்: நக்கி சாப்பிடுவது, சப்பி சாப்பிடுவது, கடித்து சாப்பிடுவது, உரித்து சாப்பிடுவது என்று 4 வகையாக பிரிக்கலாம். எந்த உணவை எப்படி சாப்பிடலாம் என்று முறை இருக்கிறது. சித்தர்கள் சொல்வது, உணவுகளை எடுத்துக்கொள்ளும் முன் கைகால்களை குளிர்ந்த நீரில் கழுவி முகத்தில் நாமமிட்டு பிறகு கால்களை மடக்கி தரையில் அமர வேண்டும். பிறகு வலது கையில் நீர் ஊற்றி உறிஞ்சி குடிக்க வேண்டும். இதை 3 முறை செய்ய வேண்டும். இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு பிடித்த இறைவன் பெயர் சொல்லுங்கள். கால்களை மடக்கி அமர்ந்தால் கல்லீரல் மற்றும் செரிமான சுரப்பிகள் வேலை செய்யும். சர்க்கரை நோய் வராது. உள்ளங்கையில் நீரூற்றி உறிஞ்சினால் பல அற்புதங்கள் நம் உடம்பில் உள்ளே நடப்பதை உணர முடியும். கைகளை பற்றி சில விவரங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தாயின் வயிற்றில் உள்ள சிசு பிறந்தவுடன் முதலாக சப்பி சாப்பிடும் பால் வயிற்றில் பட்டவுடன் வயிறு தன்னுடைய செயலை தொடங்குகிறது என்பதனை நாம் அறிவோம். பிறந்த குழந்தை கைகளை மூடியபடி இருக்கும். இப்படி கைகளை வைத்து இருக்கும் பொழுது அதன் ரேகைகள் உண்டாகிறது என்று கைரேகை சாஸ்திரம் சொல்கிறது. மேலும் வயிற்றின் உள்ளமைப்புத்தான் உள்ளங்கை என்று சொல்கிறது. இதை அகஸ்தியர் நாடியில் உரைக்கும் பொழுது எந்த மருந்து எடுத்தாலும் உள்ளங்கையில் நீரூற்றி சிவ சிவா என்று சொல்லி குடித்துவிட்டு கிழக்கு முகம் நின்று மருந்து சாப்பிடவும் என்று சொல்கிறார். மேலும் வயிறு நோய்களை தீர்க்கும் போகர், கோரக்கர் உள்ளங்கைகளில்தான் தேனூற்றி அதில் மருந்துகளை குழைத்து உண்ண சொல்லி உள்ளார்கள். நம்முடைய உள் வயிற்றின் அமைப்புத்தான் உள்ளங்கைகள். கைகளை வைத்து நோய்களை அறியலாம். நகம், விரலில் உள்ள மச்சம், அதில் உள்ள இடைவெளி போன்ற அடையாளங்கள் வைத்து நோய்களை அறியலாம். மேலும் நம் உடம்பில் உள்ள காந்த அலைகளை வைத்து கைகளின் மூலம் அடுத்தவர் உடம்பில் உள்ள நோய்களை, கர்ம வினைகளை அகற்றலாம். இதுவே தீட்சை. இதை மகான்கள், சித்தர்கள், தூதுவர்கள் செய்தார்கள். கைகளில் நீரூற்றி உறிஞ்சுவதால் ஏற்படும் பலன்: நம் உடலில் தொண்டைதான் சகல நோய்களின் தடுப்புச் சுவர் என்று சொல்லலாம். இதை மீறி எந்த கிருமியும் செல்ல முடியாது. நம்முடைய உடல் சூடுகளில் தொண்டையில் உள்ள சூடு மிக மிக முக்கியமானது என்று சித்த வைத்திய நூல் சொல்கிறது. இந்த சுடு தான் நமக்கு சம விகிதமாக செயல்படும். இதற்கு ஈரம் தேவை. இதை சித்தர்கள் தலைகீழாக தொங்கும் லிங்கமுடைய இடம் என்று சொல்வார்கள். ஆம், லிங்கம் தலைகீழாக இருக்கும். நீலகண்டன் என்பது இவைகளை குறிப்பது. இதுதான் செயல்களில் தவறினால் சுடு அதிகமாகும். நாம் உணவு உண்ணும் பொழுது இடையிடையே நீர் அருந்தக்கூடாது. தாகத்தை ஏற்படுத்தும் லிங்கம் ஈரமாக வைக்க உள்ளங்கையில் நீர் வைத்து உறிஞ்சி குடிக்கும் பொழுது தொண்டை நனையும். பிறகு உண்பதால்
நீர் வறட்சி வராது. சாப்பிட்டு முடியும் வரை தாகம் இருக்காது. உணவு அருந்திய 1/2 மணி நேரம் பிறகுதான் நீர் அருந்த வேண்டும். ஆகவே கால்களை மடக்கி கைகளில் நீர் ஊற்றி ஏதாவது இறைவன் நாமம் சொல்லி உறிஞ்சி குடித்துவிட்டு உணவு சாப்பிட வேண்டும். நன்றி. வாழ்க நலத்துடன் வளமுடன். நன்றி. வணக்கம்.